ஆனா மக்களே எனக்கு ரொம்ப வருத்தம் மக்களே, நைட்டி அக்காவை சூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தம். பிக் பாஸ் காமன் மேன் ஷோ முடிஞ்சு யாரெல்லாம் உள்ள போறாங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். 2 பேர் போறாங்களா, 3 பேர் போறாங்களா, 4 பேர் போறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ். ப்ரோ இவங்க போறாங்கன்னு சொல்றாங்க, அவங்க போறாங்கன்னு சொல்றாங்க, யார் தான் ப்ரோ போறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் நட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க பேபி ரகமானி. பிக் பாஸ் 10 தமிழ் செப்டம்பர் 6ஆம் தேதி ஆரம்பிக்க போது. பிக் பாஸ் காமன் மேன் ஷோ பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு மொக்கையே ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி பயங்கர சூடா போயிட்டு இருக்கு. மக்கள் இப்பதான் பிக் பாஸ்க்கான ஐப், ரியல் ஐப்ன்றது இப்பதான் வருது. அது பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ விடாமலே லோகோ லான்ச்சுக்கு ஒரு ப்ரோமோ விட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரோமோவே காணும். பட் ஆனாலும் மக்கள் மத்தியில் அந்த ஐப்ன்றது இருந்துகிட்டே இருக்கு பிகாஸ் ஆஃப் பிபி காமன் மேன் ஷோ. ஸோ பிபி காமன் மேன் ஷோ என்ன ப்ரோ ஆச்சு, முடிஞ்சிருச்சா, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சா, செலக்ட் பண்ணாங்களா, எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் தட்ட மாட்டீங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ முனியம்மா, கரிஷ்மா, ஜேசன் உள்ள போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நான் 2 வாரம் முன்னாடி சொல்லிட்டேன், 2 கண்டஸ்டன்ட் ஷுவர் பிரதர். ஒன்னு முனியம்மா, இன்னொன்னு ஜேசன். ஏன் ப்ரோ அவங்க ஷுவர் முன்னாடியே நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனியம்மாக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு ப்ரோ, பிக் பாஸ்க்குள்ள போற அந்த இது இருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாமரை அவர்கள் மேல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஆகஸ்ட் 13th சொல்லிட்டேன், முனியம்மா இஸ் கோயிங் டு என்டர் பிக் பாஸ் 10 தமிழ்ன்றதை நான் சொன்னேன். அதே மாதிரி தான் முனியம்மா இஸ் என்டரிங் பிக் பாஸ் 10 தமிழ்ன்றதை இங்க திருப்பி நான் சொல்லிக்கிறேன். முனியம்மா ஃபேன்ஸ்லாம் ஜாலியா இருங்கப்பா, அக்கா உள்ள போறாங்க, நீங்க உள்ள போயினே 6 முறை ஓட்டு போட்டு நம்ம முனியம்மா அக்காவை வீட்டுக்குள்ள இருக்க வச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ 2வது கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் அவர்கள். ஜேசன் அவர்களை எதுக்கு ப்ரோ செலக்ட் பண்ணியிருக்காங்க? ஜேசன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுனாலயா, இல்லைனா அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைனாலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க மக்கள்கிட்ட மட்டும் ப்ரூவ் பண்ணல, ஜட்ஜஸ் கிட்டேயும் ப்ரூவ் பண்ணி நான் வந்துட்டு தகுதியானவன், நான் இந்த பிக் பாஸ் 10க்குள்ளே போகணுன்றதை சொல்லியிருக்கா. அப்படி டாஸ்க்ஸும் பயங்கரமாக ஆடி இருக்கா. அப்படி அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு, பிகாஸ் ஹி இஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகேங்களா? ஸோ ஜேசன் அவர்களும் முனியமாலவும் வருவாங்கன்னு சொல்லி நான் 2 வாரம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி 2 பேருமே கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ 3ஆவதா ஒரு பேர் வந்துட்டு அடிபட்டு இருக்கு ப்ரோ, இவங்களும் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் கேட்ட வரைக்குமே இவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகப்படல. யாருன்னு கேட்டிங்கன்னா கரிஷ்மா அவர்கள். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இப்போ இது கிளப்பி விட்டதே ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கரிஷ்மா அவர்கள் பேர் இன்னும் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வரல, பட் இவங்க கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இவங்களோட இன்னொருத்தர் பேருமே இருக்குது, அவருமே செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஜே சுகுமாரன் அவர்கள். சுகுமாரன் தாறுமாறாக பேசுகிறாருங்க. இந்த முத்துக்குமரன் சாயல் அப்படியே இருந்தால் சொல்லவா வேணும், எஸ்எஸ் மியூசிக்லேருந்து ஆங்கராக இருக்கு அப்படி. ஸோ அவரும் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிக் பாஸ் காமன் மேன் ஷோ முடிஞ்சிச்சு, பட் இன்னுமே அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க. பட் எந்த கண்டஸ்டன்ட்டுக்குமே அவங்க இன்னும் கன்ஃபார்ம் நீங்கள் உள்ளே போக போகிறீங்கன்ற அந்த இதை கொடுக்கல. அதுதான் உண்மை. முனியம்மாள் முதற்கொண்டு நம்ம ஜேசன் முதற்கொண்டு யாருக்குமே நம்ம பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் அவங்க சைட்ல இருந்து நீங்கள் உள்ளே போகிறீங்கன்ற கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் மக்களே. யாருன்னா நம்ம முனியம்மாக்காவும் நம்ம ஜேசன் அவர்களும் கன்ஃபார்ம். ஸோ ஜேசன் கௌஷி பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து என்ன வந்து பயங்கரமாக கொடுக்க போகிறேன். பிகாஸ் அவர் ஒரு யூனிக் பர்சன் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ப்ளஸ் நான் அவங்க சைட்லையும் கேட்டேன், முனியம்மா சைட்லையும் சரி இவங்க சைட்லையும் சரி, நான் 2 சைட்லையும் கேட்டேன். கேட்கும்போது இன்னும் அவங்க 2 பேருக்குமே எந்த கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல. இனிமே தான் வந்துட்டு இதாக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ 3rd கரிஷ்மா அவர்கள் வந்துட்டு உள்ளே போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மக்களே. அது திருப்பி நான் சொல்லிக்கிறேன், அவங்க உள்ளே போகிறது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா விஜே சுகுமாரன் செலக்ட் ஆனான்னா பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பிகாஸ் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் ஆங்கரிங் தேடினதுனால அந்த பையனை ஒரு வேற காமன் மேன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் குத்துனாங்க. பட் அந்த பையன் ஒரு உள்ளே வந்தான்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி இருக்கான்னு ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பாக விஜே சுகுமாரன் உள்ளே வரணுன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஸோ கரிஷ்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிஷ்மா அவர்களுக்கு பயங்கரமாக இப்போயே பிஆர் வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி எனக்கு தெரியல. ஸோ கரிஷ்மா அவர்கள் இது ஆரம்பித்து கரிஷ்மா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னதே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் நான் கேட்ட வரைக்குமே அவங்க என்ன ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, கன்ஃபார்மும் ஆகலை. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ எப்போ ப்ரோ வருது, என்ன கதை ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுது. பிக் பாஸ் 10க்கான ப்ரோமோ பிபி 10 காமன் மேன் ஷோ அப்படியே அந்த ஐப்பில் இருக்குது இல்லையா, அப்படியே பொறுமையாக வந்து அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். பிகாஸ் இப்போயே ப்ரோமோ விட்டேன்னு வைங்களேன், பிக் பாஸ் காமன் மேன் ஷோ ஒரு பையன் பார்க்க மாட்டான். ஆல்ரெடி பாதி பேர் கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஸோ அதுவும் இருக்காது சுத்தமாக. ஸோ அதனால் பார்த்து தான் விட்டுட்ருக்காங்க. இப்போது பிக் பாஸ்க்கான தீம்க்கான சாங் வந்துருச்சு பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விஜேஎஸ் அண்ணா பயங்கரமாக பாடிருக்காரு. அந்த சாச்சுன்னு சொல்லி ஒரு பையனோட கொலாப் பண்ணி பயங்கரமாக பாடிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் நேற்றே கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வீடியோ போட்டேன். ஸோ இப்போது பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்க போகுது. அது அஃபிஷியலாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாட் ஸ்டார்லேயே சொல்லிட்டாங்க. ஹாட் ஸ்டார்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா
செப்டம்பர் 6ஆம் தேதி ரிமைண்ட் மீ அப்படின்னு இன்னும் ஒரு விஷயம் இருக்கும், அதிலே வந்து போட்டாங்க செப்டம்பர் 6ஆம் தேதி தான் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி. ஸோ இப்போ எத்தனை பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மொத்தமாக போகிறாங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கும் ஒரு பயங்கரமான விளக்கத்தை சொல்கிறேன். ஸோ எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு 20லேருந்து 21 பேர் தான் ஸ்டார்டிங் முதல் நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி உள்ளே போகிறாங்க. விச் இஸ் 17 பேர் செலிபிரிட்டிஸ், 3லேருந்து 4 பேர், 3 பேர் தான் வந்துட்டு காமன் மேன்லேருந்து எடுக்கிறாங்க, 3 பேர் வந்துட்டு காமன் மேன். ஓகேங்களா? அதுக்கு செலிபிரிட்டிஸ்லேருந்து 35 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுலேருந்து இவனுங்க 17 பேரை எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த க்ரைட்டீரியாவில் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. லாஸ்ட் ஃபைனல் இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் நெகோசியேஷன்ஸ்லாம் பேசுவாங்க. அது யாருக்கெல்லாம் ஒத்து வருதோ அவங்க சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 29 அன்னையோட இது முடியுது. ஓகேங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல் லிஸ்ட்டு கிடச்சிரும். இப்போயே எனக்கு ஒரு பாதி லிஸ்ட்டு தெரியும்னு வைங்களேன், உங்களுக்கு ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறேன் டெய்லிக்கும். ஸோ கீப் இன் டச், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி ப்ரோ இருக்குது காமன் மேன் ஷோன்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ போட்டு இப்படி அடிச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நிறைய பேர் வந்து பேபி அக்காவெல்லாம் ஏன் ப்ரோ செலக்ட் பண்ணல, பேபி அக்காவோட கரிஷ்மாக்கா என்ன பண்ணிட்டாங்க, கரிஷ்மாவுக்கு பயங்கரமான பிஆர் இருக்குது ப்ரோ, கரிஷ்மாவுக்கு பிஆர் பண்ணுறதே விஜய் டிவி தான் ப்ரோ, நிறைய பேர் இறங்கிட்டாங்க ப்ரோ கரிஷ்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி. எனக்கும் தெரிலங்க எப்படி திடீர்னு கரிஷ்மாக்காக்கு இவ்வளோ சப்போர்ட்னு சொல்லி எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஆனாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. கரிஷ்மா அக்கா செலக்ட் ஆனாங்கன்னா நான் கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கேன். அக்கா உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க, வெளியே அவங்களுக்காக அவங்களோட ஆட்கள் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். பிகாஸ் இப்படி ஒரு இதை பண்ணி ஆரம்பிச்சு விடுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மக்களே. கரிஷ்மாக்கா செலக்டே இன்னும் ஷார்ட் லிஸ்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும் வரல. ஓகேங்களா? அவங்க இன்னும் டிஸ்கஷனில் இருக்காங்க, விஜய் சுகுமாரனை செலக்ட் பண்ணலாமா இல்லை கரிஷ்மாவை செலக்ட் பண்ணலாமான்னு. பட் அதுக்குள்ளே இவங்க வந்துட்டு விஜய் சுகுமார் நான் பேரை ஆட் பண்ணாமே கரிஷ்மாக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முனியம்மாக்காக்கு வாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முனியம்மாக்கா செலக்ட் ஆளானாதாங்க ஆச்சரியப்படுறோம். ஓகேங்களா? செலக்ட் ஆனது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அக்கா செலக்ட் ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் தாறுமாறான சம்பவம் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. பண்ணலனா தான் ஆச்சரியப்படணும். ஓகேங்களா? அக்கா வந்துட்டு வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. பிக் பாஸ் 10னா முனியம்மாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்துட்டு பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செட் பண்ணது நம்ம அக்கா தான். ஓகேங்களா? எந்த சீசன்லேயாச்சும் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியல. காமன் மேனில் ஒரு ஷோவில் ஃபஸ்ட்டு எபிசோடில் அவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க யூடியூப் சேனலில் அவங்க ட்ரெண்ட் ஆகி இங்கே கண்டஸ்டன்ட் வரப்போகிறாங்கன்னு சொன்னதுனாலே எல்லாரும் போய் அந்த யூடியூப் சேனலில் வீடியோவை பார்த்து அவங்க வந்துட்டு அந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனாக இருந்ததே நம்ம முனியம்மாக்கான்றதை நான் சொல்லி இங்கே இது பண்ணிக்கிறேன். முனியம்மாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸுங்க தமிழ்நாடு சுற்றி. எனக்கு ஃபாரின்லேருந்துலாம் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ முனியம்மாக்கா செலக்ட் ஆனாங்களா, நாங்கள் ஜெர்மனிலேருந்து மெசேஜ் பண்ணுறோம், நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறோம், மலேசியாவிலேருந்து பார்க்குறோன்னு சொல்லி நான் பார்த்து வியந்துட்டேன் நிஜமாக. இது வந்துட்டு நான் எங்கே யாருக்கு பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ஸ் கேம் ஆடுறாங்க இல்லையா செலிபிரிட்டிஸ், திவ்யா அவர்களுக்கு பார்த்துருக்கேன், பாரு அவர்களுக்கு பார்த்துருக்கேன், கம்ருதீனுக்கு பார்த்துருக்கேன், இந்த மாதிரி நிறையா பேருக்கு நான் பார்த்துருக்கேன், கானா வினோத்துக்கு பார்த்துருக்கேன். இப்போ அக்கா வந்துட்டு இன்னும் பிக் பாஸுக்குள்ளேயே போகல, அதுக்குள்ளே அக்காவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ்னா உள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஸோ வேறு மாதிரி சம்பவமாக இருக்க போகுதுன்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அக்கா டைட்டில் வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா தாமரை அக்காவோட ஒப்பிடலாம், பட் தாமரை அக்காவோட 5 மடங்கு மேலே இருப்பாங்க போல இருக்குது நம்ம முனியம்மாவங்க. ஸோ முனியம்மா மற்றும் ஜேசன் இவங்க 2 பேரும் ஷுவர் ஷாட் இஸ் என்ட்ரிங். அவங்க பிக் பாஸ் 10 தமிழுக்குள்ளே போகிறாங்க. 3ஆவதாக உள்ளே போகிறது தான் விஜய் சுகுமாரனா இல்லை நம்ம கரிஷ்மாவான்னு சொல்லி டவுட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு கூடிக்கிட்டு இல்லை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் சுகுமாரன் உள்ளே போகணுமா இல்லை வந்துட்டு நம்ம கரிஷ்மா அவர்கள் உள்ளே போகணுமான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.